புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு ரவுடியை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு குயவர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்கி என்கின்ற விக்னேஷ், 27, ஆட்டோ டிரைவர். முன்னாள் நெல்லித்தோப்பு பாஜக தொகுதி தலைவர். பிரபல ரவுடியான இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் விக்கி நேற்று இரவு 11:30 மணியளவில் அவரது பைக்கில் திருவள்ளுவர் சாலை வழியாக குயவர்பாளையம் வந்து கொண்டிருந்தார். அப்போது நவீனா கார்டன் அருகே வந்தபோது அவரை பின்தொடர்ந்து பைக், ஆட்டோவில் வந்த ஒரு கும்பல் விக்கியை சரமாரியாக வெட்டினர். இதில் விக்கி இறந்ததை உறுதிப்படுத்திய அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நேற்று அதே பகுதியில் நடந்த சவ ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராறில் விக்கி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. கொலை செய்யப்பட்ட விக்கி என்கின்ற விக்னேஷுக்கு திருமணமாகி நித்யா என்ற மனைவி, 3 வயதில் ஆண் குழந்தை உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதலிடம் பிடித்த திருநங்கைக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காமல் புறக்கணித்த விளையாட்டுத்துறையை கண்டித்து தேசிய விளையாட்டு தின விழாவில் திருநங்கைகள் முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுச்சேரி திருவிழா பரிசளிப்பு விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உடல் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டும் உடற்பயிற்சியும் அவசியமான ஒன்று. பதக்கம் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவதற்கான நிதியும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி பிள்ளைகளுக்கு சேரவில்லை என்பது பெரிய கூரையாக உள்ளது. இதனை விரைவில் சரி செய்து பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி உதவித்தொகை சென்டாக் நிதி கொடுக்கப்படாமல் உள்ளது. இந்த 3 ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகைக்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி விரைவில் மாணவர்களுக்கு கிடைக்கும். பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கவும் டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது. இப்பணி முடிந்தவுடன் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என்றார். இதனிடையே புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டுள்ளது. இதில் பெண்கள் பிரிவில் லாஸ்பேட்டை அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் 1ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படித்து வரும் கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தியா என்ற திருநங்கை பங்கேற்றுள்ளார். பெண்கள் பிரிவில் பங்கேற்ற இவர் முதலிடம் பிடித்துள்ளார். ஆனால் இன்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தியாவுக்கு பரிசு வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து திருநங்கை தியா மற்றும் சக திருநங்கைகள் பரிசளிப்பு விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்டு முதலிடம் பிடித்த திருநங்கை தியாவிற்கு பாலினத்தை காரணம் காட்டி முதலிடம் பிடித்ததற்கான பரிசு வழங்காமல் சிறப்பு பரிசு மட்டும் வழங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். அப்போது இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து மனு அளித்தனர். காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து கடந்த 23ஆம் தேதி அதிகாலை காரைக்காலை சேர்ந்த 10 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை சேர்ந்த 20 என மொத்தமாக 12 நபர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நேற்று அதிகாலை 12 மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகை பறிமுதல் செய்து மீனவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் காரைக்கால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி கைது செய்யப்பட்டுள்ள கோட்டச்சேரி மீனவ பிரதிநிதிகள்
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது தமிழக அரசு நிவாரணம் வழங்குவது போல புதுச்சேரி அரசும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதமும் எழுதியுள்ளனர். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட முயன்ற முன்னாள் அமைச்சர் உட்பட 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை அளிப்பதாக மாணவி ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு ஆடியோ வெளியிட்ட நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி இன்று காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் திடீரென்று புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்பு திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாகை விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி 75வது பிறந்த நாளை முன்னிட்டு என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்ற சுயசார்பு இந்தியா லோகோவை வெளியிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி 75வது பிறந்த நாளை முன்னிட்டு சுயசார்பு இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் குறித்து கடந்த 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 25ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுயசார்பு இந்தியா லோகோ என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி வெளியீட்டு விழா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்தது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்ற சுயசார்பு இந்தியா லோகோவை வெளியிட்டார். இதில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில பொறுப்பாளர்கள் ஜெயலட்சுமி, சரவணன்குமார், கீதா, மாநில துணைத் தலைவர் அமாவாசை, ஊடகத்துறை அமைப்பாளர் நாகேஸ்வரன், மாவட்ட தலைவர்கள் அனிதா, கிருஷ்ணராஜ், சுகுமாரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தாள்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணி மற்றும் சுற்றுமதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தாள்குப்பம் கிராமத்தில் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் அரசு கிளை நூலக கட்டிடத்தின் மேல்தளம் மற்றும் சுற்று சுவர்கள் சேதமடைந்து மழைக்காலத்தில் மழைநீர் கசியும் நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் தொகுதி எம்எல்ஏ அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 6.40 லட்சம் செலவில் நூலக கட்டிடத்தை மேம்படுத்தும் பணி மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவிற்கு அங்காளன் எம்எல்ஏ தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மதுக்கடிப்பட்டு திருக்கனூர் சாலையில் RC21 களித்திருத்தாள்குப்பம் அரசு மாணவர் விடுதி முதல் கிழக்கு பக்க வடிகால் வாய்க்கால் வரை பா வடிவ கழிவுநீர் வாய்க்காலை பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 1.23 லட்சம் செலவில் தூர்வாரும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் கூடப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. வெள்ளியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா நடந்தது. சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கி உரையாற்றினார். சித்த மருத்துவர் ஹேமலதா, சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாகிரா பானு, சுகாதார ஆய்வாளர் பாபு ஜெகநாதன் முன்னிலை வகித்தனர். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவம், வளர் இளம் பருவத்தினருக்கான மருத்துவம், பல் மருத்துவம் போன்ற பொது மருத்துவ முகாம் நடந்தது. இம்முகாமில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்தனர். மேலும் அங்கன்வாடி ஊழியர்களின் காய்கறி மற்றும் சத்தான உணவு கண்காட்சி நடந்தது. வெள்ளியனூர் வி மணவெளி கிராமத்தில் ரூபாய் 25 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி மடவெளி கிராமத்திற்கு உட்பட்ட பைரவி தேவி மற்றும் நாராயணசாமி நகர்களுக்கு ரூபாய் 20,02,000 மதிப்பில் தார்சாலை மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு 5வது குறுக்கு தெருவில் ரூபாய் 4,51,000 மதிப்பில் சிமெண்ட் சாலை என மொத்தம் ரூபாய் 24,53,000 சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆயுத பூஜையன்று சாலைகளில் பூசணிக்காய் உடைக்கக்கூடாது என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பொதுமக்கள் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பூஜைகள் செய்து திருஷ்டி பூசணிக்காயை சாலையில் உடைக்கின்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் அதன் மீது ஏறி வழுக்கி கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படுகிறது. ஆயுத பூஜை கொண்டாடும் பொதுமக்கள் அனைவரும் சாலைகளில் பூசணிக்காய் உடைப்பதை தவிர்க்க வேண்டும். உடைத்த பூசணிக்காயை ஓரமாக ஒதுக்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் நெகிழியால் ஆன அலங்கார பொருட்கள் மற்றும் கேரி பேக் விற்பனை மற்றும் உபயோகத்தை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டிற்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமையேற்று அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் எழில்மாறன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருக்காமேஸ்வரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மங்களம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள் சதீஷ்குமார், கலைச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவர்களாக செயல்பட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள் அனுசியா, மோனிகா மற்றும் உடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை செய்து வந்து காட்சிப்படுத்தி அவற்றை பற்றி விளக்கி கூறினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் சிறந்த அறிவியல் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.